பண்ணி ரட்சியும் எங்களை தயை பண்ணி ரட்சியும் எங்களை தயை பண்ணி ரட்சியும் எங்களை தயை பண்ணி ரட்சியும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் 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 நற்செய்தியை ஊக்கமுடன் போதித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பசாசுகளை நடக்கச் செய்யும் அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துன்புறுவோர்க்கு ஆறுதலை தருபவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குற்றமில்லா மக்களின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிகாரரை குணமாக்கிடும் அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் காணாமல் போனதை காட்டி கொடுப்பவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வழக்காளிகளின் உண்மையை பாதுகாப்போரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவிகளுக்கு ஞான வெளிச்சம் கொடுப்பவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்மை பார்த்து வேண்டுவோர்க்கு உதவும் அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புண்ணியத்தை நாடுகள் தோறும் விதைத்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எண்ணிறைந்த ஆத்மாக்களை மோட்சம் சீர்பித்தவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நச்சு இருக்க கண்டு உணவில் அருந்தினவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நன்னாக்களியா நச்சவராம் அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புதுமைகளினால் பிரபல்யமான அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திருச்சபையின் தீபமான அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் ஊரின் பாதுகாவலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறியாரே
கிறிஸ்துவே எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி புருவையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்களை தயவன் இரட்சியும்.
எனக்கு துணையாக வந்தருளும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய இறைந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, புனித அந்தோணியாரின் 9ஆம் நாள் பங்கு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் பங்கு இறை மக்கள் ஒவ்வொருவரின் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் கூறி இப்புகழ் மாலைக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் நன்மையால் தீமையை வெல்லுங்கள், ஏனென்றால் நம் புனிதர் வாழ்வின் ஆதாரம் இது என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நம் வாழ்வு என்பது கொடை. அதில் வரும் நன்மையும் தீமையும் மனித வாழ்வை எடை போடும் கருவிகளாகும். இன்றைய நவீன உலகத்தில் தீமைகள் தலை தூக்கி நின்றாலும், அநீதிகள் ஆரவாரம் செய்தாலும், குற்றங்கள் கூடிக்கொண்டே போனாலும், வன்முறை வளர்ச்சி கண்டாலும் இறுதியில் வெல்வது உண்மையும் நன்மையும் மட்டுமே. மனித குலம் உண்மைக்கும் நன்னடத்தைக்கும் அமைதிக்கும் வழிவகுக்குமே. ஆனால் இறைவனின் ஆட்சி இகமதில் மலர்ந்து விட்டதை உணர்வோம். நீதி, நேர்மை, உண்மை போன்ற புண்ணியங்களால் நம் வாழ்வை அலங்கரித்து தீமைகளை நன்மையால் வென்று புது சரித்திரம் படைக்கும் கிறிஸ்தவர்களாக வாழ இவ்வழிபாட்டில் பக்தியோடு பங்கெடுப்போம். ஆண்டவர் குகந்த புனிதரிதோ, மாந்தர் அனைவரின் புகழ் பெற்றார். ஈடினையில்லா வந்தனையும் இன்றி பெறவும் தகுதி பெற்றார். புனிதம் தகைமை தாட்சியுடன் பொற்பொரு கற்பு கணிகலனாய் உடலில் உயிரும் உள்ளவரை உன்னத வாழ்வும் வாழ்ந்தாரே. அவரது புனித வாழ்க்கையினால் 1000 பேர்கள் ஆங்காங்கே அவல நோய்கள் கொண்டவர்கள் அற்புதமாகவே குணம் பெற்றார். ஆகவே நாமும் சபையாக அவரது புகழ்தனை பாடுவதால், உற்ற அவரது வேண்டுதலால் உதவிகள் பெற்று மகிழ்வோமே. விண்ணக அரியணை மேலமர்ந்து மின்னிடும் மொழியில் வீற்றிருந்து உலகெல்லாம் ஆண்டு வரும் மூவொரு இறைவன் வாழியவே. ஆமென்.
ஆண்டவரே, நீர் என்னிடம் 5 தாலந்து ஒப்படைத்தீர். இதோ இன்னும் 5 தாலந்துகள் சம்பாதித்துள்ளேன். பாந்தவர்களே, முதல் திருப்பாடல் 103 இதனை பாடி ஜெபிக்க இருக்கின்றோம். இதிலே உள்ள மைய செய்தி மிக எளிமையானது. என்னவென்றால், ஆண்டவரை நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. எதற்காக ஆண்டவரை வாழ்த்த வேண்டும்? அதனுடைய பலன்கள் தான். வாழ்த்துகின்ற பொழுது, புகழ்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகின்றார், நோய்களை குணப்படுத்துகின்றார், படுகுழியிலிருந்து ஆண்டவர் உன்னை மீட்கின்றார், அனைத்து வகை நலன்களாலும் நிரப்புகின்றார். நம்மெல்லாம் பொதுவாக ஆண்டவரிடம் நிறைய தேவைகளை கேட்போம். ஆனால் அந்த இஸ்ராயல் மக்கள் நம்முடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் என்றால் கேட்பதற்கு பதிலாக ஆண்டவரை புகழ்வதே போதுமானது. நாம் ஆண்டவரை புகழ்ந்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக எல்லா தேவைகளும் நிறைவேற்றப்படும். இன்னும் குறிப்பாக சிறப்பாக கழுகின் இளமையை ஆண்டவர் நமக்கு தருவாராம். அது என்ன ஸ்பெஷலாக இருக்கிறது கழுகின் இளமை? 40 ஆண்டுகள் கழுகு முதல் பருவம் உயிர் வாழும், உயிர் துடிப்புடன் வாழும். அதனுடைய அழகு, அதனுடைய சிறகு எல்லாமே சரியாக இருக்கும். 40 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சிறகுகள் எல்லாம் கனமாகி பறப்பதற்குரிய சக்தி இழந்துவிடும். அதனுடைய அழகினுடைய கூர்மை இழந்துவிடும். எனவே இந்த கழுகு என்ன செய்கிறது? ஒரு உயர்ந்த மலைக்கு போய் யாகம் போன்று தன்னை வருத்திக் கொள்கிறது. அலகுகளால் அந்த சிறகுகளை எல்லாம் குத்தி கிழிக்கிறது. முதலில் சிறகுகளை குத்தி கிழித்து வெளியே வீசி எறிந்து விடுகிறது. புதிய சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கின்றன. அதற்கு பிறகு அதனுடைய கூர்மையற்ற அலகுகளை பாறையிலே முட்டி மோதி உடைத்து விடுகிறது. அதற்கு பிறகு அலகு புதிதாக உருவாகிறது, சிறகுகள் புதிதாக உருவாகிறது. மீண்டும் 30 வருடங்கள் உயிர் வாழ்கிறது. இதுதான் கழுகின் இளமை என்று சொல்லுவது. எனவே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். கழுகின் இளமை நமக்கு ஆண்டவர் தருவார். ஜெபிப்போம். பாடல் எண் 20. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் பாவங்கள் மன்னித்திடுவார், உன் நோய்களை குணமாக்குவார். உன் உயிரை அழிவினின்று மீட்பார்.
காத்திடுவார். உன்னுயிரை அழிவினின்று மீட்டு காத்திடுவார். கருணையும் இரக்கத்தையும் முடியாக சூடிடுவார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் இளமை கழுவின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களை இந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவரே, நீர் என்னிடம் 5 தாலந்து ஒப்படைத்தீர். இதோ இன்னும் 5 தாலந்துகள் சம்பாதித்துள்ளேன். நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தால் ஆதலால் உன்னை பெரியனவற்றிற்கு அதிகாரியாக்குவேன். உன் தலைவரது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் பாட இருக்கின்ற 2வது புகழ்பாடல் திருப்பாடல் 84, ஆலயத்தை பற்றி, அதாவது எருசலேம் ஆலயத்தை பற்றி. யூத மக்களுக்கு ஒரே ஒரு ஆலயம்தான் இருந்தது, அது எருசலேமில் இருந்த ஆலயம். எனவே அந்த இஸ்ரேல் நாட்டினுடைய பல மைல்களில் தூரங்களிலிருந்து எருசலேம் ஆலயத்தை நோக்கி வருவார்கள், திரு யாத்திரையாக வருவார்கள். வருகின்ற பொழுது கற்கள், முட்கள், காடுகள், பாலைவனங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த ஆலயத்தை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை அவர்கள் படுகின்ற வேதனைகளை எல்லாம் மாற்றிவிடும். ஏனென்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஆலய முற்றத்தில் தங்கி இருப்பது என்பது ஒரு பெரிய பேறு.
நான் மோட்சத்திற்கு போனேன் என்றால் எனக்கு எதிராக ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். உலகத்தினுடைய பறவைகள் வந்து ஆண்டவரிடம் கம்ப்ளைண்ட் பண்ணும். ஏனென்றால் 2-3 ஆலயங்கள் கட்டிய பொழுது பொதுவாகவே திரு வழிபாட்டு தலங்களில், அதாவது ஆலயங்களில், எந்த சமய ஆலயமாக இருந்தாலும் புறாக்கள், பறவைகள் அதிகமாக வந்து தங்கும். ஏனென்றால் அங்கே ஒரு அமைதி, ஆலயத்தில் தான் அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. எனவேதான் வீடுகளில் கூட வராது, ஆனால் ஆலயங்களில் அந்த பறவைகளுக்கு மனிதர்களிடமிருந்து எழும்புகின்ற அந்த வைப்ரேஷன், அந்த அமைதி பறவைகள் உணர்கின்றன. எருசலேம் ஆலயத்திலும் எக்கச்சக்கமான பறவைகள். சங்கீதம் 84 வீட்டிற்கு சென்று வாசித்தீர்கள் என்றால் அங்கே நன்றாக தெரியும். ஆனால் நானோ அந்த ஆலயத்தில் பறவைகள் வரக்கூடாது என்பதற்காக அங்கே ஆணிகளை எல்லாம் வைத்தேன். ஆனால் அதையும் தாண்டி பறவைகள் வந்தன. அதற்கு பிறகு அந்த முயற்சியில் நான் இறங்கியதே இல்லை. எனவே எல்லா பறவைகளும் இப்பொழுது என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் ஆலயத்தில் தான் அவ்வளவு அழகான இதமான பதமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது, பறவைகளுக்கு தெரிந்திருக்கிறது. எனவே பறவைகள் அந்த எருசலேம் ஆலயத்திலே வந்து தங்கி இந்த மனிதர்கள் பறவைகளை பார்த்து பொறாமை கொள்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் ஆலயத்திற்குள்ள இடம் கிடைக்கிறது, எங்களுக்கு அங்கு இடம் கிடைக்கவில்லை என்று. அடுத்தது, நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். அப்படியே ஒரு ஈவினிங் 7 மணிக்கு செல்ஃபோன் பேச தொடங்கினா உங்களுடைய விருப்பமாக 10 மணி முடியும் போது சொல்கிறீங்க, மணி 3 மணி நேரம் ஆயிடுச்சு, ஆனால் 1 மணி நேரம் கூட ஆனது மாதிரி தெரியலையே. இதுதான் அந்த உணர்வு. எருசலேம் மக்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்தில் 1000 நாள் இருப்பது, அங்கு ஒரு நாள் இருப்பதை போன்ற அவ்வளவு அழகான ஒரு உணர்வு. அதைத்தான் இந்த பாடலிலே, சங்கீதம் திருப்பாடல் 84 இந்த பாடலிலே நாம் பாட இருக்கின்றோம். ஜெபிப்போம். பாடல் எண் 21. பாடல் எண் 21. இறைவா, உன் திருவழியில் வலிமையுண்டு, நம்பும் எனக்கு வாழ்வு உண்டு. ஆண்டவரின் உறைவிடம் அருமையானது, அதை தேடி என் ஆன்மா தவிக்கின்றது. ஆண்டவரின் உறைவிடம் அருமையானது, அதை தேடி என் ஆன்மா தவிக்கின்றது. உள்ளமும் உடலும் பாடுகின்றது, உள்ளமும் உடலும் பாடுகின்றது. உன்னதரில் அடைக்கலம் ஆனது. ஆ, 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 ஆண்டவரின் உறைவிடம் அருமையானது, அதை தேடி என் ஆன்மா தவிக்கின்றது. இறைவனின் இல்லத்திலே இனிதே வாழ்ந்திருப்பேன், இனி வரும் நாளெல்லாம் புகழ் பாடுவேன். இறைவன் காத்திடுவான், உறுதியில் தளர்வதில்லை, வறுமிகு கரங்களால் வழிகாட்டுவான். வறட்சியான வாழ்க்கையிலே நீரூற்றாய் வருகிறார், வளமை காண அருள் பொழிந்து வழி நடத்தி செல்கின்றார். வறட்சியான வாழ்க்கையிலே நீரூற்றாய் வருகிறார், வளமை காண அருள் பொழிந்து வழி நடத்தி செல்கிறார். வேண்டுதலை கேட்கிறார்,
செய்கிறார், கனிவுடனே பார்க்கிறார். ஆண்டவரின் உறைவிடம் அருமையானது, அதை தேடி என் ஆன்மா தவிக்கின்றது. திருநாளாகுமே இறைவனின் இல்லத்தில் தங்கும் நேரமே. இருளும் சாய்ந்திடும், அருளொளி சூழ்ந்திடும், இறைவனில் என் வாழ்வு நிதமாகுமே. வழியும் மொழியும் வாழ்வுமாகி நடத்தி செல்லும் தலைவனே, அருளினையும் மேன்மையையும் அழிப்பவரும் இறைவனே. வழியும் ஒளியும் வாழ்வுமாகி நடத்தி செல்லும் தலைவனே, அருளினையும் மேன்மையையும் அழிப்பவரும் இறைவனே. நன்மைகளை வழங்குவார், நம்பும் மனிதர் வாழுவார். ஆண்டவரின் உறைவிடம் அருமையானது, அதை தேடி என் ஆன்மா தவிக்கின்றது. ஆண்டவரின் உறைவிடம் அருமையானது, அதை தேடி என் ஆன்மா தவிக்கின்றது. உள்ளமும் உடலும் பாடுகின்றது, உள்ளமும் உடலும் பாடுகின்றது. உன்னதரில் அடைக்கலம் ஆனது. ஆண்டவரின் உறைவிடம் அருமையானது, அதை தேடி என் ஆன்மா தவிக்கின்றது. நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாயிருந்தாய், ஆதலால் உன்னை பெரியனவற்றிற்கு அதிகாரியாக்குவேன். உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்து கொள். இறைவனின் குருக்களே, ஆண்டவரே வாழ்த்துங்கள். ஆண்டவரின் அடியார்களே, இறைவனுக்கு அன்னிசைப்பீர். மூன்றாவது புகழ்பாடல் திருப்பாடல் 36. அதனுடைய சுருக்கமே இன்றைக்கு நமக்கு பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் எருசலேமுக்கு வந்தால் ஆலயம் இருக்கிறது, அங்கு இறைவன் தங்குகிறார். எருசலேமிலிருந்து வெளியே சென்று விட்ட பிறகு ஆலயம் இல்லை. ஆனால் அந்த இறைவன் எங்கு தங்குவார்? எனவே தங்களுடைய உள்ளத்தையே ஆலயமாக ஆக்கி கொண்டுகிறார்கள். எருசலேமில் இருக்கின்ற பொழுது இறைவன் ஆலயத்தில் தங்குவார் என்றால், நான் இனி இந்த எருசலேமை விட்டு சென்றாலும் அங்கு இருந்தாலும் என்னுடைய உள்ளத்தை இறைவன் தங்கும் இல்லமாக மாற்றுவேன். அது அவர்களுடைய திருப்பாடல் அனுபவம். அதுதான் இன்று நாம் மூன்றாவது பாடப்போகின்ற இந்த புகழ்பாடல். அந்த இறைவன் வந்து தங்கக்கூடிய அளவுக்கு உள்ளம் இருக்க வேண்டும் என்றால், மாசற்ற உள்ளம், தீமைகள் அற்ற உள்ளம், இறை அச்சம் மிகுந்த உள்ளம், அந்த அயலாரை அன்பு செய்கின்ற உள்ளம், கருணையால் பிறரை கௌரவிக்கின்ற உள்ளம். இதுதான் இறைவன் தங்குகின்ற இல்லம், அதாவது நமது உள்ளம். இதனை எண்ணி நினைத்து தியானித்து ஜெபிப்போம். பாடல் எண் 26. பாடல் எண் 26.
என் இறைவா. நிழலில் புகலிடம் காண்கின்றேன், கரத்தின் வலிமை நாளும் உணர்கின்றேன். சிறையின் நிழலில் புகலிடம் காண்கின்றேன், கரத்தின் வலிமை நாளும் உணர்கின்றேன். உம் இல்லத்தில் என்றும் தங்கி மகிழ்ந்திடுவேன், உம் இதயத்தின் நிழலில் என்னையே மறந்திருப்பேன். தாகம் தீர்ப்பவரே, என் வாழ்வை மீட்டவரே, இறைவா, 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 என் இறைவா. வாழ்வின் ஊற்றால் தாகம் தீர்க்கின்றேன், உமது ஒளியால் என்னை நிரப்புகின்றேன். வாழ்வின் ஊற்றால் தாகம் தீர்க்கின்றேன், உமது ஒளியால் என்னை நிரப்புகின்றேன். பொல்லா தீயோர் கரம் நின்று காத்திடுவேன், உமது நீதியால் என்னை நிரப்பிடுவேன். என் தாகம் தீர்ப்பவரே, என் வாழ்வை மீட்டவரே, இறைவா, 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 என் இறைவா. ஆண்டவரே, உம் பேரன்பு உயர்ந்துள்ளது, உயிர்களையே உன்மேன்மை தொடுகின்றது. உமது நீதி மலைகளைப் போல் வளர்ந்துள்ளது. உமது தீர்ப்பு கடல்களைப் போல் ஆழமானது. இறைவா, 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 என் இறைவா. இறைவனின் குருக்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் அடியார்களே, இறைவனுக்கு அன்னி செய்வீர். புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அத்தியாயம் 17 முதல் 21 வரையிலான இறை சொற்றொடர்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். எல்லா மனிதரும் நலமென கருதுபவற்றையே எண்ணுங்கள். இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லாரோடும் அமைதியுடன் வாழுங்கள். அன்பார்ந்தவர்களே, பழி வாங்காதீர்கள். அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்கள். ஏனெனில் மறைநூலில் எழுதியுள்ளவாறு, பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்கு உரியன என்கிறார் ஆண்டவர். நீயோ உன் எதிரி பசியாய் இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, அவன் தாகத்தோடு இருந்தால் அவன் குடிக்க கொடு. இவ்வாறு செய்வதால் அவன் தலைமேல்
எரிதழலை குவிப்பாய். தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, புனித அந்தோனியாரை அன்போடு நாடி வந்திருக்கின்ற மக்களே, முதன்மையாக உங்களுக்கும் உங்களை பாங்குடன் பண்புடன் அன்புடன் வழிநடத்துகின்ற உங்கள் பங்கு தந்தையருக்கும் உடன் உழைக்கின்ற அருள் சகோதரிகளுக்கும் யாவருக்குமே உளமார்ந்த இனிய புனித அந்தோனியார் விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஞ்சு கூட்டு விளை இறை சமூகம் மகிழ்வோடு வாழ்வதும் வளர்வதையும் கண்டு உளமகிழ்கின்றேன். விழாக்களை கொண்டாடிய நாட்களை நினைந்து பார்க்கின்றேன். அருமையான ஒரு குடும்ப உணர்வோடு இந்த விழா கொண்டாடப்படுகின்ற பொழுது கடவுள் நம் நடுவே இருக்கிறார் என்கின்ற உணர்வு அழுத்தமாகவும் ஆழமாகவும் நமக்கு புலப்படுகிறது. எனவே புனித அந்தோனியாருடைய வல்லமை மிகு பரிந்துரையினால் நாம் எத்தகைய வேண்டல்களை விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூற வந்திருக்கிறோமோ அவை யாவற்றையும் இந்த கடவுள் அன்போடு புனித அந்தோனியாருடைய பரிந்துரையினால் அருள வேண்டும் என உளமாற நான் உங்களை வாழ்த்துகிறேன், வேண்டுகின்றேன். இன்றிலிருந்து நம்முடைய கன்னியாகுமரி மக்களும் தங்களுடைய விசைப்படகு தொழிலை ஏறத்தாழ 60 நாட்களுக்கு பிறகு தொடங்கி இருக்கிறார்கள். எனவே அவர்களையும் விசேடமாக நம்முடைய வேண்டலில் நாம் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, ஒருவேளை உங்களில் சிலர் நான் சொல்லுகின்ற இந்த ஒரு திரைப்படத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆயர் திரைப்படத்தை பற்றி சொல்கிறாரே என்று ஒருவேளை நீங்கள் நினைந்தால், நான் சொல்லுகின்ற திரைப்படம் நீங்கள் விரும்புகின்ற ஒரு திரைப்படமாக இராது. அதனுடைய தலைப்பு ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், முகமற்றவருடைய முகம் என்பதுதான் அதனுடைய தலைப்பு. கடந்த ஆண்டுதான் அது திரைப்படமாக வந்தது. ஆனால் எந்த ஒரு திரையரங்கிலும் அதை வாங்கவில்லை. அது இந்தியிலும் மலையாளத்திலும் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். தற்போது தமிழிலும் தெலுங்கிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்படுவதாக அறிய வருகிறேன். அப்படி என்ன இந்த ஒரு திரைப்படத்தின் மேல் என்று கேள்வி எழலாம். இது அருளாளராக கத்தோலிக்க திரு அவையினால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்ட அருள் சகோதரி ராணி மரியா என்பவரை பற்றியது. 1954ஆம் ஆண்டு கேரளாவிலே ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இந்த அருள் சகோதரி தன்னுடைய சிறிய வயதிலேயே கடவுளுடைய அழைப்பை ஏற்று பிரான்சிஸ்கன் துறவியாக மாறி அவர் மத்திய பிரதேசத்தில் இருக்கின்ற இண்டோர் என்கின்ற பெருநகரிலே அங்குள்ள ஒரு துறவரை இல்லத்திலேயே வாழ்ந்து வருகிறார். அவர் வாழ்ந்து வருகின்ற அந்த பெருநகரத்தின் புறப்பகுதிகளில் எல்லாம் மிக எளிய மக்கள், ஏழை மக்கள், வறுமையில் வாடுகின்றவர்கள் அன்றாடம் காட்சிகள். பலருமே பிறருடைய தயவுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை. வறுமை என்பது இன்றிருந்து நாளை அவர்களுக்கு அழிந்துவிடும் என்பதாக இல்லை. மாறாக தலைமுறை தலைமுறையாக வறுமையிலேயே வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்ட மக்கள், இச்சூழலிலிருந்தும் இதிலிருந்து விடுதலை பெற முடியாது என அடிமையாக்கப்பட்ட மக்கள். இந்த ஒரு நிலையில்தான் இந்த ஒரு சகோதரி இவளுடைய இந்த அவல நிலையில் தன்னையும் அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அவருடைய இந்த வறுமையை தன்னுடையதாக உணர்கிறார்.
அவருடைய அழுகையை தன்னுடைய கண்ணீராக மாற்றுகிறார். அவருடைய ஏக்கத்தையும் பெருமூச்சையும் தன்னுடைய இறைவேண்டலாக கடவுளுக்கு கொடுக்கின்றார். எனவே அவர்கள் நடுவில் அதிக நேரம் செலவிடுவதும் அவருடைய துயரங்களை கேட்பதும் அதை களைவதற்காக முயல்வதுமே அவருடைய வாழ்க்கையாக மாறி போனது. ஆண்டுகளாக அவருடைய விடுதலைக்காக இவர் உழைத்து வருவதை காண்கின்ற அடிமைப்படுத்துகின்ற ஆண்டைகள் அல்லது ஆதிக்க நிலையினர் இந்த அருள் சகோதரி ஒரு கிறிஸ்தவர் என்றும் பெருவாரியான பிற சமயத்தவர் இருக்கிற இடத்தில் இவர் இவ்வாறு செய்வதனால் மதம் மாற்றுகிறார் என்கின்ற ஒரு பரப்புரையை முன்வைக்க தொடங்குகிறார்கள். இவர் மேல் எழுகின்ற அச்சுறுத்தலை, மிரட்டல்களை, பின்னே இருக்கின்ற பய உணர்வை அவர் உணராமல் இல்லை. ஆனால் துணிவாக இந்த மக்களுக்காக செயல்படுகிறார். இறுதியாக ஒரு நாள் 1995 ஆண்டிலே பிப்ரவரி மாதத்திலே ஒரு நாள் அவர் தன்னுடைய வீட்டிற்கு விடுமுறைக்காக செல்வதற்கு பேருந்திலே பயணம் செய்கிறார். தன்னுடைய கன்னியர் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற பேருந்து நிலையத்தில் ஏறுகிறார். அந்த பேருந்தில் ஏறத்தாழ 50 பேர் இருக்கிறார்கள். அவர் எந்த விதமான பதட்டமும் படவில்லை, இதுவரை பட்டதில்லை. அமர்கிறார். ஆனால் ஆங்காங்கே இருக்கின்ற சில ஆடவர்கள், இவர் மேல் ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் என தீர்மானித்து வந்தவர்கள், அவ்வாறு அந்த பயணம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பேருந்துடைய அந்த ஓட்டுநரை சொல்லி அதை நிறுத்துகிறார்கள். அடர்ந்த காட்டு பகுதி. எனவே அதில் ஒருவன் சமந்தர் சிங் அந்த பேருந்திலிருந்து கீழே இறங்குகிறான். கையில் கொண்டு வந்திருந்த தேங்காவை உடைக்கிறான். அந்த சில்லுகளை எல்லாம் எடுத்து வந்து பேருந்தில் உள்ள எல்லாரிடம் பகிர்ந்து கொள்கிறார். இந்த அருள் சகோதரிடமும் வருகிறார். அவரிடம் இதை கொடுக்க முன் வந்தது போல காட்டி மீண்டும் பறித்துக் கொள்கிறார். அந்த சகோதரி மிக எளிமையாக கேட்கிறார், நடப்பது என்ன என அறியாதிருந்த ஒருவர் எனவே ஏன் எனக்கு மட்டும் தரவில்லை என்பது போன்று அந்த சகோதரி மிக எளிமையாக கேட்கின்ற பொழுது, உனக்கு இது அல்ல என்று சொல்லி மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக குத்துகிறார். அனைவரும் அலறுகிறார்கள். சகோதரனையும் துடிக்கிறார். ஆனால் அவனுடைய கோபம் தீரும் மட்டும் அவன் குத்தி கொண்டே இருக்கிறான். அவன் குற்றுவிராய் அல்ல, அந்த இடத்திலேயே இறந்து விடுகிறார். செய்தி அங்குள்ள ஆயருக்கு தரப்படுகிறது. உடனடியாக நடந்தவை வேறு. ஆனால் அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த செய்தி சேருவதற்கு முன்பே இந்த சகோதரியுடைய கடிதம் சென்று சேருகிறது. அவர் தான் வருவதாக சொல்லுகின்ற கடிதம். ஆனால் அவர் வரவில்லை. செய்தி அவர் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டதாகவே வந்து சேருகிறார். துடித்து போகிறார்கள். எனவே அவர்கள் இந்த இடம் வருகிறார்கள். நாட்களும் மாதங்களும் கழிகின்றன. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். தங்களுடைய சொந்த மகளை, உடன்பிறப்பை, உறவினரை எவ்வாறு இத்தகைய நிலையில் ஒருவரால் கொடுக்க முடியும் என்பதுவே கேள்வியாக அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த சகோதரியுடைய உணர்வை, அவருடைய மனநிலையை, இந்த சூழலில் அவர் இருந்திருந்தால் என்ன செய்வார் என்பதனை அவர்கள் தங்களதாக மாற்றி அவர்கள் இந்த சமந்தர் சிங்கை பார்ப்பதற்காக மத்திய பிரதேசத்தில் உள்ள அந்த இண்டோர் நகரின் சிறைக்கு செல்கிறார்கள். அவரை சந்தித்து இந்த அருள் சகோதரியுடைய உடன் பிறந்தவர்கள் அவரை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்வதாகவும், பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை போலவே அவரை பார்ப்பதாகவும் மனமுருகி மன்னிக்கின்றார்கள். தீமை செய்த ஒருவரை எவ்வாறு ஒருவரால், சிலரால், ஒரு குடும்பத்தினால் நன்மை செய்ய இயலும்? அது கடவுள் பண்பு. எனவே இந்த சமந்தர் சிங்குக்காக இவர்கள் இப்பொழுது வழக்காடவும் வாதாடவும் தொடங்குகிறார்கள். கருணை மனுவுக்காக அவர்கள் இந்திய நாட்டின் முதல் குடிமகனுக்கு எழுதுகிறார்கள். இறுதியாக விடுதலை பெறுகின்றவன் அந்த குடும்பத்தின் ஒருவனாக தன்னை மாற்றிக் கொள்கிறான். அத்தோடு நின்று விடாது. இந்த சகோதரி எந்த பிரான்சிஸ்கன் சபையின் துறவியாக இருந்தாரோ அதே போன்று ஒரு ஆண் துறவியாக பிரான்சிஸ்கன் சபையில் தன்னை இணைத்துக் கொண்டு ஆண்டவருக்காக அந்த சகோதரி எந்த பணியை விட்டு சென்றாரோ அதை நான் செய்கிறேன் என்று முன் வருகிறார்.
ஒரு தீமைக்கு தீமை செய்வதனால் இந்த உலகத்தில் ஒருபொழுதும் நன்மை விளையப் போவதில்லை. ஆனால் ஒரு தீமைக்கு ஒருவர் நன்மை செய்வதனால் இந்த உலகம் நலமானதாக மாற முடியும் என்பதை நம்புகின்றவர்கள் இந்த நன்மைகளையே செய்து கொள்ள முன்வருகிறார்கள், புனித அந்தோனியாரை போல என்று சொல்லலாம். எனவேதான் அன்பு மக்களே, நம்முடைய விழாவின் ஏறத்தாழ இறுதி நாளுக்கு முந்தைய நாளில் நாம் அந்தோனியாருடைய வாழ்வின் ஆதாரமாக இருந்தது என்ன என்பதனை இன்று சிந்தித்து பார்க்கிறோம். நன்மையினால் நீங்கள் தீமையை வெல்லுங்கள். ஏனென்றால் இதுதான் அந்தோனியாருடைய வாழ்வின் ஆதாரமாக, அடித்தளமாக, அவரை இயக்குகின்ற இயங்கு ஆற்றலாக, உந்து ஆற்றலாக இருந்தது என்பதை மைய சிந்தனையாக நமக்கு தந்திருக்கிறார்கள். ஐயன் வள்ளுவன் கன்னியாகுமரியில் வருகின்ற பொழுது அவரை நம்மால் மறந்துவிட முடியாது. தன்னுடைய திருக்குறளில் 314வது திருக்குறளை அல்லது அந்த 10 திருக்குறள்களையும் அதில் இன்னா செய்யாமை என்கிற தலைப்பிடப்படுகின்ற அதில் 314வது அந்த குறளினை நாம் அனைவரும் அறிந்தது போல அருமையாக நமக்கு கற்றுத்தருகிறார். ஒரு தந்தையை போல இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். ஒருவர் நமக்கு துன்பம் வருவித்தாலும் அவர் நாணும்படியாக நல்லதை செய்வதுதான் நன்மை பயக்கும் என்பதை அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய வாழ்க்கையில் நாம் அறிந்தது போல